கடைசி வார்த்தை சிஸ்டர் இளவரசி. எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து 7வது வார்த்தை. அவரு வந்து நமக்காக தான் மரிச்சாரு அப்படின்னு சொல்லி பேசுனவங்களா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே சொல்றது அவர் யாருக்காக வந்து சிலுவையில பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு உயிரை விட்டாரு, யாருக்காக அவர் தியாகம் செஞ்சாருன்னு கேட்டா நமக்காக தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்றதுக்கான தகுதி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு வந்து அது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வந்து அந்த இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுமே எனக்கு நான் ஒரு 3 வசனத்தை படித்தேன். அந்த 3 வசனத்துலையுமே ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு வசனத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் வந்து எந்த ஒரு வசனத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல என்னால புரிஞ்சிக்கவே முடியல. சொல்லப்போனா சுத்தமாவே புரியல. வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அதே போல மார்க் 15:37 வசனம். இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அடுத்து யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது அப்படின்னு சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்ப இது 4 இடத்துல இருக்கு இந்த வார்த்தை. 7வது வார்த்தை எல்லாம் முடிந்தது, பிதாவே என் ஆவியை உன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது 3த்துலயுமே இப்ப 3 பேரும் அங்கதான் இருந்திருப்பாங்க, 3 பேரும் பார்த்திருப்பாங்க, தெரிஞ்சிருக்கும் அவங்களும். ஏன் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லணும்? ஆனா இங்க லூக்கால மட்டும் எப்படி அவ்வளவு டீடைல்டா இருக்கு? லூக்கா 23:46 படிங்க. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டுச் சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய்னா நமக்குலாம் சின்னதா ஒரு அடிபட்டாவோ இல்ல அவ்வளோ நம்ம உபவாச ஜபம் இருக்கோம், உபவாச பிரேயர்ல இருக்கோம், ஒரு 2 வேளை சாப்பிடலனாவே நம்மளோட வாய்ஸ் என்ன பண்ணும், குறைய ஆரம்பிச்சிரும். நம்மளால ஒரு உத்வேகமா எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, எது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்றப்போ இவரு அவரை வந்து எவ்வளோ அடிச்சாங்க, முள்முடிய வச்சு என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவரு ஏன் அவ்வளோ சத்தமா சொல்லணும்? இன்னொரு விஷயம், முதல் வார்த்தையிலையும் 7வது வார்த்தையில மட்டும்தான் பிதான்னு சொல்லியிருக்காரு. பிதாவுக்கும் அவருக்குமான ஐக்கியத்தை வந்து சாமண்ணா ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு. இப்போ அவ்வளோ சத்தமா சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து உயிரை கொடுத்துட்டாரு. ஆனா அது எப்படி கொடுக்குறாரு? சந்தோஷமா கொடுக்குறாரு. அவருக்கு உடல் அளவுல அவர் எவ்வளோ தோய்ந்து போய் இருந்தாலும் மனதளவுல அவருக்கான ஒரு வெற்றியின் அர்ப்பணிப்பா அவர் நினைச்சு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்து பிதாவே நீங்க கொடுத்த உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டேன். நம்ம எப்படி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டா எவ்வளவு சந்தோஷமா நினைக்கிறோம். அதே போல அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவரோட ஆவியை விட்டார்னு போட்டிருக்கு. அவர் ஏன் பிதா கையில ஒப்பு கொடுத்தாரு? இப்போ சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி மனுஷனுடைய ஆவியை மனுஷனுடைய ஆவியை எடுக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை தானே. அவர் வந்து மனுஷகுமாரன் என்னதான் பிதாவே வந்து மனுஷகுமாரனா இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷனாகத்தானே இருந்தாரு. ஆனா அவருக்கு மட்டும் அந்த உரிமை எப்படி பிதா கொடுத்தாரு? அவரு நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து அவர் வந்து ஒலிவமலையில போய் ஜபம் பண்ணாரு இல்லைங்களா? அங்க வந்து சீஷர்களை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஜபம் பண்றாரு. உம் சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு ஜபிக்கிறாரு. ஆனாலும் ஏன் சித்தம் இல்ல, உமக்கு சித்தமானால் மட்டும் செய்யுங்கன்னு சொல்லி ஜபம் பண்றாரு இல்லைங்களா? அப்படி ஜபம் பண்ணும் போது அப்ப பார்த்தா அவர் வந்து எந்த ஒரு பாவமும் செய்யல, எந்த தவறும் செய்யல, எந்த குற்றமும் செய்யல. அது வந்து யாரு வரைக்கும் தெரியுதுன்னா, 100க்கு அதிபதி வரைக்கும், பிலாத்து வரைக்கும், ஏரோது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது அவர் வந்து எந்த பாவமும் செய்யலன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் பாவமே செய்யாத ஒரு ஆளுக்கு எப்படி அவ்வளோ கஷ்டம், எப்படி அவ்வளோ வேதனை, எப்படி அவ்வளோ வலி இருந்திருக்கும். அப்போ நம்ம வந்து எவ்வளோ ஒரு பாவம் செஞ்சிருந்தா அவர் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு. சரி, எதுக்கெல்லாம் அவர் ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, தீத்து 2:14 வாசிங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளைச் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். நற்கிரியைகளை செய்ய பக்தி
வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இல்லைங்களா? அதே போல எபேசியர் 5:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது வாசிங்க. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது பேயால நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சுகந்த வாசனையான ஜீவ பலி போட்டுக்குங்களா? அது போல நம்ம நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும். நம்மளாம் கிறிஸ்தவர்கள் தானே. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும்? நமக்கு எது செய்யணும்னு தெரியும், எது செய்யக்கூடாதுன்னு தெரியும். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு பைபிள்லயும் போட்டிருக்கு. ஆனா நம்ம விக்கிரகாரத்தை வணங்குறது தப்பு. நம்ம வணங்குறதுல அதுக்கு போட்டதை நம்ம சாப்பிடக்கூடாது. கொலை செய்யறதுல களவு செய்ய இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த செய்யாம இருந்தாவே நம்ம கிறிஸ்தவர்களா ஆயிருங்களா? கண்டிப்பா கிடையாது. நிறைய அவர் நமக்கு எது ஒரு ஒரு விஷயம் நமக்கு போடா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒரு பெருசாவே எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்த செய்யறோமோ அதுதான் அவருக்கு பெரிய விஷயமா தெரியுமா. ஆனா நம்ம இது இவ்வளோ பெரிய தப்பு, இதை எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெரிய பெரிய பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் அவருக்கு அது ஒண்ணுமே இல்லையா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவருக்கு ஏத்த மாதிரி நம்ம இருக்கோமா? இல்ல. அவர் நமக்காக மரிச்சாரு, உலகத்தோட பாவத்துக்காக மரிச்சாரு, எல்லாமே சரிதான். ஆனா எனக்காக அவர் மரிச்சாரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் இன்னும் என்னை தகுதிப்படுத்திக்கணும். அது அந்த வார்த்தையை சொல்றதுக்கான தகுதி என்கிட்ட இல்ல. அதே போல அவரோட முடிவை போல அவரை பின்பற்றி அவரோட வார்த்தையின்படி நடந்த இன்னொருத்தர் முடிவும் அதே போல இருக்கு. ஸ்தேவான் பத்தி தெரியும்ல, படிச்சிருக்கீங்கல்ல. ஸ்தேவான் இப்போ இயேசு கிறிஸ்துவ எந்தெந்த குற்றத்தெல்லாம் சொன்ன, இயேசு கிறிஸ்துவ மேல என்னென்ன குற்றங்கள் வச்சாங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேவதூஷணம் செஞ்சாரு, மோசேவை பத்தி தப்பு தப்பா சொன்னாரு. அது குற்றங்கள்லாம் சொல்றாங்க. அதே போலதான் ஸ்தேவானுக்கும் பல குற்றங்கள் ஸ்தேவானுக்கும் சொல்றாங்க. நிறைய இயேசு கிறிஸ்துவ பத்தி தப்பான உபதேசம் செய்யறாரு. ஸ்தேவான் யாருன்னா ஆதி திருச்சபையில ஏழைகளின் சேவைக்காக ஒரு 7 பேர் எடுக்கிறாங்க. அதுல ஒருத்தர் ஸ்தேவான். அவர் எப்படி இருக்காருன்னா விசுவாசத்திலையும் வல்லமையிலையும் ரொம்ப பெரிய ஆளா காணப்படுறாரு. நிறைய மக்களுக்கு நடுவுல நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யறாரு. அப்போஸ்தலர் 7:55. அவன் பரிசுத்தாவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அவன் என்ன பண்றான்னா அவனோட கடைசி அவங்கள இப்போ சிலுவையில அறையிறது எப்படி ஒரு தண்டனையோ அதே போலதான் யூதர்கள் கல்லெறிந்து கொள்றது இல்லைங்களா. அது போல அவனுக்கு கொடுத்த தண்டனை கல்லெறிஞ்சு கொல்லணும். அவன் கடைசி நாள்ல எத்தனையோ அவங்க அந்த குற்றத்தை எல்லாம் சொல்லும் போது அவனோட முகம் எப்படின்னா ஒளி பொருந்தி பிரகாசமா ஜொலிச்சுச்சான். அவங்க அந்த குற்றத்தை எல்லாம் சொல்லும் போது எப்படி இயேசு எப்படி அந்த குற்றத்தெல்லாம் சொல்லும் போது பதில் பேசாம அமைதியா நின்றுட்டு இருந்தாரோ அதே போலதான் இவனும் நிக்கிறான். இவன் அந்த கடைசி எல்லாம் கல் எரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கல் எரிஞ்சு அந்த அந்த வழியையும் அவன் சகிச்சுக்கிட்டான். அதே போல அந்த கல் எரிஞ்சாங்க இல்லையா, அவங்களையும் என்ன பண்ணி ஜெபிக்கிறான்னா இயேசுவே இவர்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கல் எரியறவங்களையும் அவன் மன்னிக்க சொல்லி கேட்கிறான். அதே போல அவன் வானம் திறந்திருக்கிறதையும் அண்ணாந்து பார்த்து வானம் திறந்திருக்கிறதையும் அந்த வானத்துல பிதாவோட வலது பக்கத்துல மனுஷகுமாரன் நிக்கிறதையும் பாக்குறதா சொல்றாங்க. அப்படி அவங்க ஏன் நிக்கணும்? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கண்டிப்பா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஏசப்பா கூட போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆனா அந்த சீஷர்கள்ல இயேசு கூட வாழ்ந்தவங்க எல்லாம் அவன் இல்ல. ஸ்தேவான் அப்படி இல்ல. ஸ்தேவான் என்ன பண்ணாருன்னா காணாமல் விசுவாசிச்சாரு. நம்மள மாதிரி நம்ம அவரு கூட இல்ல, அவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல நம்ம வாழல.
இப்போ இவர் நம்மளை போல ஸ்தேவானும் என்ன பண்ணாரு, காணாம தான் விசுவாசிச்சாரு. ஆனாலும் அவரை பத்தின நிறைய ஊழியம் செஞ்சாரு, நிறைய உதவி செஞ்சாரு, நிறைய அற்புதம் அதிசயம் எல்லாத்தையும் செஞ்சாரு. அதே போல அவர் மேல இயேசு கிறிஸ்துவும் பிரியமா இருந்து அவரை வந்து ஒரு ஜீவனை விட போறாருன்னு தெரிஞ்சு கூட்டி போகிறதுக்காக ரெடியா நிக்கிறாரு. இவனும் அதுக்கப்புறம் என்ன பண்றான், சத்தமா கூப்பிட்டு தான் சொல்றான், இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். ஆஹ் இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவே என் ஆவியை உன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல ஸ்தேவானும் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிச்சிருக்கும் போதே என்ன பண்றாங்க, கல்லெறிறாங்க. அவனும் ஜீவனை விட்டுறான். நம்ம தான் வளர்த்துக்கணும். ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க, அந்த தகுதியை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த தப்பும் செய்யக்கூடாதுன்னு கேளுங்க. கேட்டா மட்டும்தான் கிடைக்கும், கேட்டா மட்டும்தான் கொடுப்பாரு. அவர் வந்து மன்னிக்கிற தேவன் மட்டும் இல்ல, தண்டிக்கிற தேவனும் கூட தான். அவர் வந்து நம்ம செய்யற எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் வந்து மன்னிப்பாருலாம் அர்த்தம் கிடையாது. நமக்கானது என்னவோ அதை வந்து நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். அது போல அது இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் நான் இதை சொல்லிட்டு, அவர் வந்து ஜீவனை விடும்போது திரைச்சீலைகள்லாம் கிழிஞ்சிச்சு இல்லைங்களா? அந்த திரைச்சீலைகள் எப்படி மேலிருந்து கீழாக கிழிஞ்சதோ, அதே போல நம்ம சர்ச்சுக்கு வந்தா ஒரு முகமாகவும், வெளியில இருந்தா ஒருத்தராகவும், மனைவியா ஒரு முகமாகவும், பிள்ளையா ஒரு முகமாகவும், அப்படி பல முகத்திரைய வந்து நம்ம வச்சிருக்கோம் இல்லைங்களா? அது எல்லாமே இன்னையோட அந்த முகத்திரையெல்லாம் கிழிச்சு ஒரே முகத்திரையோட நம்ம யாருன்னு நம்ம ஏசப்பாக்கு தெரியும். நம்ம யாரோ அந்த ஒரு திரையோட அவரை நோக்கி பார்த்து நம்ம மனசுக்குள்ள கண்மலை போல கட்டி வச்சுனுங்கிற அந்த கவலைகள், பாவங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் அப்படி எல்லாத்தையுமே பூமி அதிர்ந்து அவர் இறந்தப்ப எப்படி கண்மலை வெடிச்சிச்சோ அது போல நம்மளோட மனசுல இருக்கிற எல்லாமும் தகர்த்துட்டு நம்ம வந்து அவர்கிட்ட பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு மண்டிட்டு கேட்கணும். நம்மளெல்லாம் வந்து தேவன் தெரிந்தெடுத்துக்கிறாரு, அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த அழைப்புக்கு ஏத்த மாதிரி அவர் வழியில நடக்கிறவங்க மட்டும்தான் நாளைக்கு பரலோகத்துக்கு போக முடியும் இல்லைங்களா? அதுக்காக வந்து நம்மளை வந்து நம்ம தகுதிப்படுத்திக்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். செட்டைகளின் கீழ்